விவசாயத்திற்கென்று தனி பட்ஜெட் சமர்ப்பிப்பதால் தான் பல்வேறு விஷயங்களை விவரமாக இன்றைக்கு சட்டமன்றத்திலே அறிவிப்புகள் கொடுக்க முடிகின்றது. 2 மணி நேரம் வரை விவசாய நிதிநிலை அறிக்கையை அமைச்சர் படிக்கிறார் என்று சொன்னால் ஒவ்வொரு பயிராக விடாமல் பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து பேசியிருக்கிறார். இதுதான் தனியாக விவசாயத்திற்கென்று பட்ஜெட் போடுவதனுடைய பயன். கரும்புக்கு 349 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்து டன்னுக்கு 3500 ரூபாய் கிடைக்கின்ற வகையிலே அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். நன்றி, மகிழ்ச்சி. ஆனால் விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு டன்னுக்கு 4500 இருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு முன்பே விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு 4000, இப்போது 4500 இருக்கிறது. குறைந்தபட்சம் ஒன்றிய அரசோடு கலந்தாலோசித்து பேசி 4000 ரூபாயாவது கரும்புக்கு கொடுப்பதற்கு அரசு முயற்சிக்க வேண்டும். முந்திரி வாரியம் என்று தனியாக அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை வரவேற்கின்றோம். முந்திரி வாரியம் அறிவித்தால் முந்திரி விவசாயத்திற்கு நல்ல விலை கிடைக்கும். மதிப்பூட்டு கூட்டு பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு அது உதவியாக இருக்கும். தமிழ்நாட்டிலே பருத்தி விளைச்சல் குறைந்ததனால் நூற்பாலைகள் சிரமப்படுகின்றன. அப்ப பருத்தி விளைச்சலை அதிகப்படுத்துவதற்காக இன்றைக்கு நிதி ஒதுக்கப்பட்டு பருத்தி விளைச்சலை அதிகமாக்கின்ற அந்த முயற்சியை நான் வரவேற்கின்றேன். வருடா வருடம் விவசாயத்தில் 4600 மாணவர்கள் படித்துவிட்டு வெளியே வருகிறார்கள். அவர்களெல்லாம் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக பயன்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். அது புதிய முயற்சி, அதை நான் வரவேற்கின்றேன். மலைவாழ் உழவர்களுக்காக 23 கோடி நிதி ஒதுக்கி இருப்பதை நான் வரவேற்கின்றேன். அதேபோல இயற்கை விவசாயத்திற்கும் சிறுதானியத்திற்கும் நிதி ஒதுக்கி இருப்பதை வரவேற்கின்றோம். மின்சார பிரச்சனை இருக்கின்ற இந்த காரணத்திலே சூரிய சக்தி மின் பம்பு செட்டுகள் கொடுக்கப்படும் என்று அதற்கான மானியம் அறிவிப்பை நான் வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக இன்றைக்கெல்லாம் ஆன்லைனில் காய்கறிகள் வாங்குவது சர்வசாதாரணமாக போனது. உழவர் சந்தைகளிலிருந்து வீடுகளுக்கே காய்கறிகள் வருகிற ஆன்லைன் வர்த்தகத்தை ஊக்குவிப்பதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு நல்ல வரவேற்பு இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுகின்றோம், அதை வரவேற்கின்றோம். அதேபோல கிணறுகளுக்கு சுற்றுச்சுவர் அமைப்பதற்காக பல கிணறுகள் சாலை ஓரங்களில் இருக்கிறது. அவற்றுக்கெல்லாம் ஆபத்தான நிலையில் இருக்கிறது. அவற்றுக்கு சுவர் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதை வரவேற்கின்றோம். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் மொத்தம் 100 கிணறுகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாவட்டத்திற்கே 100 கிணறு வேண்டும். என் தொகுதியில் மட்டுமே ஒரு 20 கிணறுகளுக்கு சுற்றுச்சுவர் வேண்டும். ஆனால் இதை அதிகப்படுத்தி ஒரு மாவட்டத்திற்கு 100 கிணறு என்கிற விதத்திலே நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். சவுக்கு மரத்திற்கு இன்றைக்கு விவசாயிகள் சுலபமான பயிராக சவுக்கை பயிரிடுகிறார்கள். சவுக்குக்கு கடனாக பயிர்க்கடன் ஒரு ஏக்கருக்கு 17,700 ரூபாய் கொடுக்கிறார்கள். 3 ஆண்டுகள் அந்த பயிரை வளர்க்க வேண்டும். 17,700 போதாது. அதை கூட்டித் தருவதற்கு அரசு முயற்சிக்க வேண்டும். அதேபோல பயிர் காப்பீட்டு திட்டத்திலே சவுக்கு பயிருக்கென்று தனியாக விலை கிடையாது. அதனால் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள், தடுமாறுகிறார்கள். ஆனால் சவுக்கு பயிரை பயிர் காப்பீட்டு திட்டத்திலே இணைக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் இந்த நேரத்திலே வைத்து இந்த விவசாய பட்ஜெட்டை வரவேற்கின்ற அதே சமயத்திலே இன்னும் நிறைய தேவையான விஷயங்களுக்கு நிதி ஒதுக்கி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு துறை முயற்சிக்க வேண்டும், அரசு முயற்சிக்க வேண்டும் என்ற
அந்த கோரிக்கையும் வைத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.